அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வழியாக பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியில் மிக முக்கியமான சில உண்மைகளை, நாம் அறிய வேண்டிய சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார் என்பது நாம் அறிவோம். ஆனால் இந்த 12 சீடர்களும் எவ்வாறு இறந்தார்கள்? அவருடைய இறப்பு எந்த அளவிற்கு கொடுமையாக அவர்கள் தண்டிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள். மறைசாட்சியாக இவர்கள் எப்படி இந்த உலகில் இவருடைய இரத்தம் விதைக்கப்பட்டது என்பதை இந்த பகுதியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் அது மிகுந்த விளைச்சலை தரும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையைப் போல இந்த சீடர்கள், 12 சீடர்கள் எப்படி இறந்தார்கள், அவருடைய இறப்பு எப்படி இருந்தது என்பதை இப்பகுதியிலே நாம் பார்ப்போம். முதலாவதாக சீமோன் பேதுரு. இந்த பேதுரு கிபி 66வது ஆண்டிலே நீரோ மன்னனால் அவர் சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு அவர் கொல்லப்பட்டார். இயேசு கிறிஸ்துவோ போல நான் இறக்கக்கூடாது, எனவே அவர் சிலுவையில் நேராக அறையப்பட்டார், என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று சொல்லி தன் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக தன் உயிரை கொடுத்தார். இரண்டாவதாக அந்திரேயா. இந்த திருத்துதரும் கிபி 70வது ஆண்டிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது போல திருச்சிலுவையில் எக்ஸ் வடிவத்தில், பெருக்கல் வடிவத்தில் அறையப்பட்டு அவர் கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபு, இவரை பெரிய யாக்கோபு என்று நாம் சொல்லலாம். எனவே இந்த யாக்கோபு இந்த கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இவருடைய இறப்பு திருவிவிலியத்தில் திருத்தூதர் பணிகள் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்தான் முதலில் கிறிஸ்துவுக்காக இறந்த திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சி என்று அழைக்கப்படுகிறார். நான்காவதாக யோவான். இந்த யோவான் என்பவர் நாடு கடத்தப்பட்டு பத்மோஸ் தீவில் அவர் இறந்து போனார், இயற்கையாக இறந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த 12 பேரில் இவர் ஒருவர் மட்டும்தான் இயற்கை மரணத்தை சந்தித்தவர் என்று சொல்லப்படுகிறது. கொதிக்கிற நீரில் தூக்கி எறியப்பட்ட பிறகும் இவர் உயிரோடு எழுந்தார், அதிலிருந்து இறைவன் அவரை பாதுகாத்தார் என்று வரலாறு பதிவு செய்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பிலிப்பு கிபி 80ஆம் நூற்றாண்டில் கல்லால் எரிந்து அவர் மீண்டுமாக வாளால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. மீண்டுமாக ஒரு தகவலாக அதே சிலுவையில் தலைகளாக அவர் தொங்க விடப்பட்டு இறந்து போனார் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக நத்தனியேல் கிபி 80ஆம் நூற்றாண்டிலே அவர் உடைய தோலை, உடலில் இருக்கிற தோல்களை எல்லாம் உரித்து அதை அவருக்கு ஆடையாக அவர்கள் அணிந்து அதன் பிறகு அவருடைய தலையை வெட்டி அவர்கள் கொலை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக தோமா. இவரும் கிபி 80ஆம் நூற்றாண்டில் அவர் முழந்தாள் படியிட்டு ஆண்டவரே என்று நோக்கி ஜபித்து கொண்டிருந்த போது ஈட்டியால் குத்தப்பட்டு அவர் கொலை செய்யப்படுகிறார். மத்தேயு கிபி 60ஆம் நூற்றாண்டிலே இவர் வாளால் குத்தி கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அல்பேயின் மகன் யாக்கோபு, இவரை சிறிய யாக்கோபு என்று சொல்வார்கள். இவர் 62வது நூற்றாண்டிலே தன்னுடைய மறைப்பணி ஆற்றி கொண்டிருந்த போது அவர் தூக்கி எறியப்பட்டு தடியால் அடிக்கப்பட்டு கல்லால் எரிந்து இவரை கொலை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. யூதா ததேயு, இயேசுனுடைய உறவினராக இருந்த இவருக்குடைய இறப்பானது தடிகடியால் அவருடைய அடி கிடைத்தது, உடலெல்லாம் இரத்த விளமானது, கோடாரியை கொண்டு அவரை வெட்டி அவர்கள் தலை பிளந்து அவர் இறந்தார் என்று சொல்லப்படுகிறது. தீவிரவாதியான சீமோன்,
இது சீமோன் எப்படி இறந்தார் என்று சொல்லப்படுகின்ற போது இவர் சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று ரம்பத்தால், மரத்தை அறுக்கின்ற அந்த ரம்பத்தால் இவரை அறுத்து கொலை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக மத்தியாஸ், யூதாசுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தூதர். இந்த திருத்தூதர் கல்லால் எறியப்பட்டு இரத்த வெள்ளத்தில் தலை வெட்டப்பட்டு இறந்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்பு உறவுகளே, இயேசுவோடு இருந்த 12 சீடர்கள், கனவுகள் அவர்களுக்கு இருந்திருக்கும். இவர் மெசியா, இவர் மீட்பர், யூத ரோமையனுடைய அரசனாக இவர் இருப்பார், அங்கு நமக்கும் பதவிகளும் பட்டங்களும் இருக்கும் எல்லாம் சிந்தித்து கொண்டிருந்த சீடர்கள் கிறிஸ்துவிடம் இருந்து கற்றுக்கொள்கின்றார்கள். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்பதை உணர்ந்த இந்த திருத்தூதர்கள் கிறிஸ்துவுக்காக தங்கள் இரத்தம் சிந்தி இந்த உலகில் மாண்டு இருக்கின்றார்கள். அன்பு உறவுகளே, இந்த 12 திருத்தூதருடைய இறப்பு எப்படி நிகழ்ந்தது என்பது நமக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த இறப்பு நமக்கு தெரிந்திருந்தால் மட்டும்தான் நாம் படுகின்ற துன்பம், நாம் சந்திக்கின்ற வேதனைகள், நம்முடைய வாழ்வில் நாம் வடிக்கின்ற கண்ணீர் எல்லாம் பெரிதாகவே இல்லை. ஏனென்றால் நம்மை விட மேலான துன்பங்களை இந்த உலகில் இயேசுவோடு இருந்த சீடர்கள் கண்டிருக்கின்றார்கள், அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள், அனுபவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த நாளில் இந்த 12 திருத்தூதர்களும் மறைசாட்சிகளாக இந்த உலகில் வாழ்ந்து இறந்தது போல நாம் மறைசாட்சியாக இறக்க வேண்டாம், மறைசாட்சியாக வாழலாமே. நாம் மறைசாட்சியாக இறக்க வேண்டாம், ஆனால் பிறரை நாம் மறைசாட்சியத்திற்கு விட கொடுமையாக நம் வார்த்தைகளால், நம் வாழ்வால் அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டாமே. எனவே அன்பு உறவுகளே, இந்த 12 திருத்தூதர்களும் கிறிஸ்துவுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்தது போல நாம் எப்பொழுது நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கப் போகிறோம்? கேள்விகளுக்கு போலாமே. இந்த நாளிலே கேள்வியாக, இந்த திருத்தூதர்களும் எப்படியெல்லாம் இறந்தார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். இடையிலே கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை தரும் என்று சொல்லியிருந்தேன். இந்த விவிலிய பகுதி எங்கு இருக்கிறது? இரண்டாவதாக, இந்த 12 திருத்தூதர்களைப் போல இதற்கு அடுத்தபடியாக ஒரு நபர் கிறிஸ்துவுக்காக அவர் கல்லெறிந்து கொல்லப்பட்டார். கிறிஸ்துமஸ் விழாவிற்கு அடுத்த நாள் இவருடைய விழாவை நாம் கொண்டாடுவோம். அந்த புனிதர் யார்? இந்த 2 கேள்விகளுக்கு பதில் கொடுப்போம். மறந்துவிட வேண்டாம், நாமும் ஒரு நாள் இந்த கிறிஸ்துவுக்காக மறைசாட்சிகளாக இரத்தம் சிந்தவில்லை என்றாலும் கூட வாழ்வோம். நன்றி.